தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இப்ப இந்த கலாவோட சதித்திட்டம் எல்லாமே நம்ம இளமதிக்கு தெரியும் இல்லையா? இளமதிக்கு நம்மள பத்தின விஷயம் தெரியும் அப்படிங்கிறது கலாவுக்கு தெரியாத வரைக்கும், இளமதி வந்து பாத்தீங்கன்னா, கலா போடுற திட்டத்தெல்லாம் தவிடுபொடி ஆக்கிக்கிட்டு தான் வருவாங்க. அந்த வகையில இப்ப இளமதி வந்து பாத்தீங்கன்னா, பிரஸ் மூலியமா வரதட்சணை வாங்குறத தடுத்துட்டாங்க. சோ, இப்ப வேற வழியே இல்லாம இளமதியோட வீட்டுக்கே வந்து நாங்க எந்த வரதட்சணையும் வாங்கல. அவங்களே குடுத்தாலும் நாங்க வாங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பிரஸ் முன்னாடி கலாவையே பேட்டி கொடுக்க வச்சுட்டாங்க நம்ம இளமதி. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது? நேரா வந்து பத்திரிகை ஆபீஸ்க்கு தான் நம்ம கலாவும், கலாவோட அசிஸ்டன்டும் போய் யாரு உங்களுக்கு இப்படி ஒரு செய்திய குடுத்தது அப்படின்னு கேட்டு பார்க்குறாங்க. ஆனா அவங்க ஃபோன் பண்ணி தான் சொன்னாங்க இன்ஃபார்மரு. யாரு சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்க அந்த டீட்டெயில்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு பத்திரிகையிலயும் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, நாங்க அக்கம் பக்கத்துல போய் விசாரிச்சோம். அவங்க உங்களுக்கு நகை குடுக்கறதுக்காக வீட்டையே விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. சோ அத வச்சு தான் நாங்க நியூஸே குடுத்தோம். நாங்க ஒண்ணும் வந்து பாத்தீங்கன்னா, எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாமலாம் குடுக்கல அப்படின்னு ஒரே போடா போட்டுர்றாங்க. சோ இப்ப யாரு இப்படி ஒரு வேலைய பார்த்தது இளமதி தான் அப்படிங்கிறத கலாவால இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல இங்க இளமதியும் நம்ம பரமனும் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கிறதுக்காக பத்திரிக்கை ஆபீஸுக்கே போயிட்டு அந்த பத்திரிக்கை அடிக்கிறப்ப போன் பண்ணி யாரு பேர்லாம் போடணும் அப்படின்னு கலாக்கிட்டே கேக்குறாங்க நம்ம இளமதி. சோ அதுக்கப்புறம் தன்னோட அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும்போது மாடல் பத்திரிக்கை 2 வாங்கிக்கிட்டு வா, குலதெய்வத்துல வச்சு சாமி கும்பிடணும், நாளைக்கு நான் குலதெய்வ கோயிலுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாடல் பத்திரிக்கையும் அடிச்சு கொண்டு வந்து கலா கிட்ட ஒண்ணு, அதுக்கப்புறம் இங்க இளமதி அவங்க அம்மா கிட்ட ஒண்ணு குடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாங்க. சோ இந்த பக்கம் கலா வந்து இதுக்கப்புறம் பார்த்து நிதானமா தான் நம்ம செயல்படணும். யாரோ நம்ம திட்டத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு எதிரா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அத யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தான் கலா நினைச்சுக்கிட்டு இருக்கு. சோ எப்ப இளமதி கலா கிட்ட மாட்ட போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.